ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா எர்த் எலமெண்ட்டு, அதாவது பூமி ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கானது. அவங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றத மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலியில் ஏதாவது கிளாஷஸ் போயிட்டுருக்கு, உறவுகளுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு பிரிவுகள் ஏதாவது இருந்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், அடுத்த கார்டு அதே தான். ஸோ கிளாஷ் போயிட்டுருக்கு, ஈகோயிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை லெட் கோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஒரு புது ஐடியாஸ், நியூ பிகினிங்ஸ், சில பேருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், ஓகேங்களா. நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பர்சன் யார்கிட்ட கிளாஷ் இருக்கோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கும் உள்ள, ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து நிம்மதியே இருக்காது, ஓகேங்களா. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட ஈகோவை விட்டு கொடுக்கணும். இதை பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை லெட் கோ பண்ணுங்கள், ஓகே. ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து, அதாவது இந்த டாக்ஸிட்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சி நமக்கான ஒரு பர்மனெண்ட்டான ஒரு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மென்டல் அண்ட் பாடி அண்ட் மென்டல் சோல் எல்லாத்துலேயும் பேலன்சிங் வேணும், ஓகேங்களா. உங்களோட இந்த சுச்சுவேஷன் எல்லாமே, அதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்ட்ரகிள், இந்த இது எல்லாமே கொஞ்சம் நாளில் மாறப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்க மாதிரி இருக்குது, ஓகேங்களா. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருந்த ஹார்ட் பிரேக்குக்கு காரணம் இப்போ சொன்னேன் நான், உறவுகள். சில பேர் வந்து பிரிஞ்சு இருக்கலாம், திரும்பவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ப்ரப்போசல் வரப்போகுது. ஆனால் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது, இந்த ஹார்ட் பிரேக்குக்கு நீங்கள் மறுபடியும் ரீஜாயின் பண்ணணும், ரீகன்சிலேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஒரு தேர்ட் பார்ட்டி இதில் இன்வால்மெண்ட் யாருன்னு பார்த்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மூன் ப்ரேயர் கொஞ்சம் பண்ணணும், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மூன் ஆர் நியூ மூன் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ், அதாவது உங்களுக்கான வாய்ப்புகள் கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவார், அனுகிரகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சன்னோட எனர்ஜி தேவை, அதாவது மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. சாரி, சன்னு சொல்லிட்டேன்னா மூன் எனர்ஜி, ஓகேங்களா. ஸோ ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டு, ஒரு நிரந்தரத்தன்மை, அவங்க வந்து உங்களுக்கு வரப்போகிறவங்களால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து ஒரு மாடல் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் போகுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு எம்பரர் எனர்ஜியில் இருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் நீங்கள் ரொம்பவே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கீங்க, ஓகேங்களா. ரொம்ப கோபதாபங்கள் அதெல்லாம் கூட விட்டுடுங்க, உங்களுக்கான குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா. சில பேர் வந்து ஹெல்த் வந்து கவனிச்சிக்கணும், ஹீலிங் தேவைப்படுது சில பேருக்கு நியூ பிகினிங்ஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கான ஒரு நிரந்தரத்தன்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் வர போகிறாங்க. கண்டிப்பாக ப்ரப்போசல் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஓகேங்களா. ஸோ சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடு இஷ்யூஸ் இருக்க மாதிரி காமிக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க, நல்லா ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி போடுறீங்க, சில விஷயங்கள் இதுக்காக செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணும்போது அதை வந்து தள்ளி போடுறீங்க, அந்த விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து
கொஞ்சம் வெளியில் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த லேகிங்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கான குட் கர்மா சீக்கிரமே இந்த வாரம் வந்து அதுக்கான நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ரீடிங்கோட எண்டில் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ராசிக்காரங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் மனசில் இருந்தால் முக்கியமான ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நினைங்க. ஏன்னா நிறைய தாட் உங்களுக்கு ஓடிட்டுருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மெயினான ஒரு கேள்வி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது வந்து நடக்குமா நடக்காத ஒரு டிவியேஷனில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆன்சராக நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கொஸ்டினை மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து எஸ் ஆர் நோ அந்த கைடன்ஸ் கொடுக்கும் போது அந்த ரீடிங்கை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்க நிறைய கேள்விகளில் ஏதாவது மெயினாக ஒரே ஒரு கேள்விக்கு அதை மனசில் நினச்சிட்டு இப்போ நான் இந்த கார்டு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது வந்து நீங்கள் நினச்ச கேள்விக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன ஓகேயா? எஸ். ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு எஸ் கொடுக்குறாங்க. அதாவது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் அதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது உங்களோட அது வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபாதராக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லை நியூ பர்சன் நியூ பிகினிங்ஸில் வரவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, யார் யாருக்கு எப்படி எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுக்க போகிற அந்த லைக் வந்து எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஒரு நிமிஷம் தான் நீங்கள் டக்குன்னு பண்ணுறதுக்கு. அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும்னா நான் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து மக்களுக்கு நல்லா ரீச் ஆகுதுன்னா நான் வந்து ரெகுலராக இதை வந்து செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். நான் யூனிவர்ஸ்க்கு ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் இந்த அற்புத வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக. மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் வந்து குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நம்ம வீடியோ வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா உறவுகளுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஃபைனான்ஷியலுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்லேருந்து அவங்க வெளியே வரதுக்கான ஒரு நியூ வாய்ப்பாக இது கிடைக்கும். ரெண்டாவது, இந்த ரீடிங்கில் பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, ஹீலிங் தேவைப்படுது. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிச்சது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது லேக் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும்னா ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ், ஏதாவது உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வந்து ஹீலிங் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே கேஸ், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.